தளபதி விஜய் அவர்களுக்கு ஆஸ்தான டைரக்டர் அப்படின்னா அது நம்ம அட்லி தான். அட்லியுடன் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக 3 படங்களை பண்ணிட்டாரு விஜய் அவர்கள். என்னதான் அறிமுக இயக்குனராக அட்லி அவர்கள் ராஜாராணி பண்ணியிருந்தாலுமே அதன் பிறகு இவர் தளபதி விஜய் அவர்களை வைத்து எடுத்த தெரி, மெர்சல், பிகில் ஆகிய படங்கள் தான் இவருக்கு ஒரு மிகப்பெரிய பெயரை பெற்று தந்தது. அது மட்டும் இல்லாம இவர் பாலிவுட்டிற்கு செல்ல இந்த படங்கள் தான் மிகவும் உதவியது அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவிற்கு இந்த 3 படங்களுமே சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்தது. ஸோ இவங்களுடைய காம்போ இணைந்தாலே ரசிகர்களுக்கு கொண்டாட்டம் தான் போங்க. ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா தற்போது அட்லி அவர்களுடைய அடுத்த படம் பற்றிய முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாக இருக்கு. அதாவது அட்லி அவர்கள் பாலிவுட்லயே மீண்டுமே சல்மான் கான் அவர்களை வைத்து ஒரு படத்தை டைரக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காராம். ஸோ இன்னொரு படமாக தற்போது கோலிவுட் பக்கம் திரும்பியிருக்காரு. ஸோ கோலிவுட்டுடைய டாப் ஸ்டார் ஒருவரை இயக்க போவதாக பேச்சுக்கள் போயிட்டு இருக்கு. அவர் வேற யாருமே இல்ல, தளபதி விஜய் தான் அப்படின்ற தகவல் தற்போது வெளியாக இருக்கா. ஸோ தளபதி விஜய் அவர்களுடைய கடைசி திரைப்படம் அப்படின்னு சொல்லப்படுற ஜனநாயகன் படப்பிடிப்புல ரொம்பவே பிஸியாக இருக்காரு. சோ இந்த வேலையில இவர் எப்படி அட்லியுடைய டைரக்ஷன்ல நடிப்பார் அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தாலுமே தளபதி விஜய் அவர்கள் நினைத்ததை விட ஜனநாயகன் படத்துடைய ஷூட்டிங் சீக்கிரமே முடிஞ்சிருச்சான். ஆகையால இவங்க 2 பேருமே என்னைய அதிகப்படியான பாசிபிள் இருக்கு அப்படின்றதுனால இந்த தகவல் சோஷியல் மீடியாக்கள்ல வைரல் ஆகிட்டு இருக்கு. இது போன்ற தளபதியை பற்றி வெளியாகிற அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி டாக்கீஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.